திருப்பரங்குன்றம் மலை கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற அந்த சர்ச்சை தான் இப்போ போயிட்டே இருக்குது. இதில் யார் சரி யார் தவறு அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி திமுக அரசு, தமிழக அரசு என்ன முடிவெடுத்திருக்காங்க? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பித்தாச்சு. பொங்கல் சமயத்தில் தான் ஒரு இஸ்லாமியர் நான் மலை மேலே போயிட்டு ஆடு கோழி மாடெல்லாம் பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தவரை ஒரு காவல்துறையினர் தடுத்து நிறுத்துகிறாங்க. அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஒரு தர்கா இருக்குது, அதுக்கு பேர் சிக்கந்தர் மலை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சர்ச்சை ஆரம்பித்தாச்சு. சரி, இந்த சர்ச்சை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஏன் சொல்லவே இல்லை? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னே ஒருத்தர் இருக்கார். பாஜக அரசியல் செய்யுது, இந்து அமைப்புகள் அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, இஸ்லாமியர்கள் சொல்வது தான் சரி, திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அந்த சர்ச்சைக்கு அரசாங்கம் ஒரு முடிவு சொல்லணுமா வேண்டாமா? இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற தர்கா வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வக்பு போர்டு தலைவர் நவாஸ் கனி, ராமநாதபுரம் எம்பி அங்கே சொல்லிட்டு போகிறார். அவர் போய் மலை மேலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறார். சாப்பிட்டதும் இல்லாமல் ஃபோட்டோவும் போட்டுட்டு அதற்கு பிறகு நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேள்வியும் கேட்டுட்டு போகிறார். ஆனால் இது எதற்குமே திமுக அரசு பதில் சொல்லலை. இவ்வளவு சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மதுரையை சுற்றியுள்ள மக்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் முழுவதும் முருக பக்தர்கள் அனைவருமே இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? திருப்பரங்குன்றம்ங்கிறது முருகனுடைய அறுபடை வீடில் முதல் வீடு. அப்படி இருக்கிற முருகன் கோயில் இருக்கிற மலையை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. இது ஒன்றும் யாருடைய நிலத்தையோ அடிச்சு பிடுங்கலை. நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆகட்டும், இவங்களை பற்றி சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்மளுக்கு தரவுகள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இஸ்லாமே கிடையாது. ஆனால் அப்போ இருந்தே அங்கே கோயில் இருக்குது, முருகன் இருக்கார். ஆனால் அதற்கு பிறகு வந்த இஸ்லாமியர்கள் இங்கே மேலே எங்களுடைய தர்கா இருக்குது, அங்கே நாங்கள் ஆடு கோழியெல்லாம் பலியிடுவோம் அப்படின்னு சொல்கிறத எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அங்கே தர்கா ரொம்ப நாளாக இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அங்கே இஸ்லாமியர்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அவங்க போயிட்டு வர்றதில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போவும் இந்து அமைப்புகள் இஸ்லாமியர்கள் மலை மேலே போகவே கூடாது, அங்கே இருக்கிற தர்காவை இடித்து தள்ளணும் இப்படியெல்லாம் யாரும் கேட்கல. இப்போ அவங்களுடைய கோரிக்கை என்ன? நாங்கள் மலை மேலே போயிட்டு ஆடு கோழி பலியிடுவோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்து அமைப்புகள். அதற்கு முருக பக்தர்கள் அனைவருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுடைய ஒரு புனித தலத்தில் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய திமுக அரசு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடந்து போகிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், முருகனும் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போகிறார். அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒரு முடிவை சொல்லணும். இல்லை, அங்கே மேலே தர்கா இருக்குது, தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் போய் வணங்கிட்டு வரலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை, யாரும் தடை விதிக்கவும் முடியாது, இஸ்லாமியர்கள் மலை மேல் சென்று தர்காவுக்கு சென்று வருவதற்கான அனைத்து பாதுகாப்பையும் தமிழக அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதே சமயம் மேலே போய் ஆடு கோழி எதுவுமே பலியிடக்கூடாது, மேலே அசைவ உணவுகளை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரோ இல்லை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோ இல்லை அறநிலையத்துறையோ அவங்க அந்த முடிவை எடுத்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சுது. ஒருவேளை அந்த முடிவை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும், அங்கே போயிட்டு ஆதாரம் கொடுக்கட்டும். இல்லை இங்கே ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கட்டும். இல்லை இந்த மலை சிக்கந்தர் மலை தான், இது இஸ்லாமியர்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க கோர்ட்டில் நிரூபிக்கட்டும். நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது அப்படின்னா அதற்கு பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் தற்காலிகமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா இல்லையா? இப்போதைக்கு ஒரு ஆர்டர் இருக்குமா இல்லையா? மேலே இஸ்லாமியர்கள் போகலாம், அதை யாரும் தடுக்கக்கூடாது. ஆனால் மேலே போய் பலியிடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். இதை தமிழக அரசு சொல்லணும். இதையும் சொல்லலை.
அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய தர்காவில் ஏற்கனவே வந்து ஆடு கோழி பலியிடுதல்னால் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த நிகழ்வை இன்றைக்கி இந்து அமைப்புகள் தான் தடுக்கிறாங்க. அது அவங்க செய்யக்கூடிய மத அரசியல். அதனால் திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. அதற்கு தமிழக அரசு இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்கும்? இந்து அமைப்புகள் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. அவங்க போய் நீதிமன்றத்தில் முறையிட்டு, இல்லை இது வந்து திருப்பரங்குன்றம் எங்களுடைய தான், எங்களுக்கு தான் சொந்தம், இங்கே வந்து அங்கே தர்கா இருக்கிறதோ அங்கே வந்து ஆடு மாடு கோழி பலியிடுவதிலையோ நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டு அதன் பிறகு வழக்கு நடக்கட்டும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தானே நீங்கள் செய்யணும். ஆனால் இது ரெண்டையுமே செய்யாமல் ஒரு அரசாங்கம் வேடிக்கை மட்டும் பார்க்கும் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போது இந்த திமுக அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன? இதே முருகப்பெருமானுக்கு வந்து விழா எடுத்தது யார் அப்படின்னா இந்த சேகர் பாபு அவர்கள் தான். அந்த விழாவில் வந்து முதல்வரே கலந்துக்கிறாரு, வாழ்த்துச் செய்தி சொல்கிறாரு. அப்போது பழனியில் இருக்கிற முருகனுக்கு வந்து நீங்கள் விழா எடுப்பீங்க, திருப்பரங்குன்றம் முருகனை வந்து நீங்கள் டீலில் விட்டுருவீங்களா? சரி, இவங்க தான் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் பாஜகவை தவிர இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள், நேற்று கட்சி ஆரம்பித்த தாவேகா வரைக்கும் இவங்க அத்தனை கட்சிகளும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு மாடு கோழி பலியிடுதலை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா? முதல்ல அங்கே ஏற்கனவே ஆடு மாடு கோழி பலியிட்டாங்க அப்படிங்கிறதே யாருமே இங்கே சொல்லலையே. இஸ்லாமியர்கள் கிளைம் பண்ணுறாங்க, அதை இந்துக்கள் மறுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு தீர்வு வேணுமா வேண்டாமா? அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டி வேணுமா வேண்டாமா? இல்லை இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் சொல்லுச்சு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தமிழக அரசு ஒருவேளை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்து அமைப்புகளை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாமே, ஏப்பா இத்தனை நாள் அவங்க போயிட்டு அங்கே ஆடு கோழியெல்லாம் பலிக்கிட்டு இருந்தாங்களாமா, இப்போ வந்து திடீர்னு ஏன் வந்து தடுக்கிறீங்க? அப்போ ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது, அதை நீங்கள் தடுக்கணுன்னா நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு போங்க, தயவு செய்து வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அரசாங்கமே சொல்லிடலாமே. ரொம்ப எளிமையான விஷயம் தானே இது. ஆனால் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுறோம். இப்போ அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதை வைத்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக இந்து அமைப்புகள் அரசியல் செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறது ஒரு பயம். இந்துக்களுக்கு ஆதரவாக திருப்பரங்குன்ற மலை மேலே ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இஸ்லாமிய விரோத அரசாக மாறிடும். அதை வச்சு அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் அரசியல் செஞ்சு சிறுபான்மை ஓட்டுகளை அவங்கக்கிட்ட கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்போ இங்கே திமுக அரசுக்கு முக்கியமாக இருக்கிறது ஓட்டரசியல் மட்டும்தான். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு 2 நாள் கத்திக்கிட்டு போயிடுவாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா, அது அப்படியே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு. எந்த பிரச்சனையுமே தீர்க்க மாட்டாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதற்கு இது இன்னொரு உதாரணம். ஆரம்பத்திலேயே வந்து ஒரு முடிவெடுத்து, இல்லை ஒரு குழுவை போடுங்க, அவங்க ஆராயட்டும், இந்து அமைப்புகள் போய் அவங்கக்கிட்ட பேசட்டும், அவங்களுடைய வாதத்தை வைக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கக்கிட்ட போய் பேசட்டும், அவங்க ஆதாரத்தை கொடுக்கட்டும், இது ரெண்டையும் கலந்து பேசி இல்லை 2 பக்கமும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு வந்து ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அரசாங்கம் நினச்சா ஒரே வாரத்தில் இதை செய்ய முடியும். ஆனால் இதை பற்றி பேசக்கூட மாட்டேன்னு கடந்து போகக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத பாருங்கள். இதன் மூலமாக நாளைக்கு வந்து ஒரு சமூக பதட்டம் வருது, நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த படியை தூக்கி பாஜக மேலே இந்து அமைப்புகள் மேலே போட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மை இதற்கு வந்து இந்து அமைப்புகளோ இல்லை இந்துக்களோ தான் காரணமா? ஒரு 5% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தராங்க அப்படின்னா அப்போது இங்கே இந்துக்களுக்காக யாருமே பேசக்கூடாதா? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து செக்யூலர், அவங்க வந்து மதச்சார்பற்றவர். ஆனால் அதுவே வந்து இந்துக்களுடைய உரிமை பறிபோகிறது, இந்துக்கள் அப்படின்னு பேசினாலே அவங்க வந்து மதவாதி, பயங்கரவாதி, அவன் வந்து கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இதுதானே இங்கே நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ் இருக்கிறதுனால தான் இங்கே பல பேர் வந்து வெளியிலே வர்றதில்லை. முருகன் கோயிலுக்காக நம்ம போய் பேசினோன்னா நம்மளை வந்து மதவாதின்னு சொல்லிடுவாங்க, சங்கின்னு சொல்லிடுவாங்க, நம்மளை வந்து பாஜகக்காரன்னு முத்திரை குத்திடுவாங்க. அதனால் நம்ம போக வேண்டாம், அவ்வளோதான். ஆனால் இத்தனைக்கும் இந்த முருகனை வைத்தே வந்து அரசியல் நடந்தது. முருகன் வந்து தமிழ் கடவுள், முருகனுக்கும் சிவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க.
ஆனால் அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கூட இங்கே அவருக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. இங்கே இன்றைக்கி வந்து பாஜக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கு, இந்து அமைப்புகள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வந்து களத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க மேலே தான் வந்து பல வழக்குகள் போட போகிறாங்க, அவங்க தான் வந்து நீதிமன்றத்துக்கு நடையாக நடக்க போகிறாங்க, அவங்களத்தான் இன்றைக்கி வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கேட்கக்கூடியதெல்லாம் வந்து இதற்கு தீர்வு என்ன, அவ்வளோதான். ரொம்ப எளிமையான விஷயம். அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தான் இதற்கு தீர்வு. அரசாங்கம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரே நாளில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று நீ இப்படி நில்லு, இல்லை அப்படி நில்லு, நான் ரெண்டுக்கும் இது பண்ண மாட்டேன், நான் சென்டராக அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறவங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. ஏன்னா இவங்க ஒரு முடிவு எடுத்தால் தானே நீதிமன்றமே போக முடியும். இப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறது? அப்போ நீதிமன்றம் போனாலுமே தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கணுமே. அப்போ அதை நீங்கள் இப்போவே செஞ்சுட்டு போகலாமே, அதைத்தானே நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு இத்தனை போலீஸை கொண்டு போய் அங்கே குவிச்சு மதுரையில் 144 தடை உத்தரவு போட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக தலைவர்கள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து இந்து முன்னணி தலைவர்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் அனுப்பிச்சு அவங்களையெல்லாம் வந்து வீட்டு சிறையில் வந்து கைது பண்ணி வச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் வராமல் பார்த்துக்கிற அளவுக்கு அரசாங்கம் வேலை செய்யுது அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாமே. அங்கே இருக்கிற மாவட்ட கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை செஞ்சால் இங்கே ஓட்டரசியல், இங்கே அரசியல் செய்யப்படும். நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் முடிவெடுக்க முடியாது, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் முடிவெடுக்க முடியாது. அதனால் எதையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து பாஜக காரனை கைது பண்ணால் யாரும் கேட்க போகிறதில்ல, இந்து முன்னணியை கைது பண்ணால் யாரும் கேட்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் கடைசியில் காசை கொடுத்து தான் வந்து ஓட்டு வாங்க போகிறோம், காசை கொடுத்தா இவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அவங்க முடிவெடுக்கணும்? உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் தானே நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல முடியும். நம்மளுக்கு தான் அந்த உணர்வே இல்லையே. அது எங்கேயோ நடக்குதுங்க முருகன் கோயிலில். அது என்னங்க பிரச்சனை? அது இவங்க பாருங்கள், இந்து அமைப்புகள் தாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்காக பேசுவாங்க, இந்து அமைப்புகளை இந்து தெய்வங்களை திட்டுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நாளைக்கு இங்கே சமூகத்தில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னா அந்த படியை தூக்கி பாஜக மேலே போட்டு திமுக தன்னை வந்து ரொம்ப நல்லவனாக காட்டிக்கொள்ளும். அதை வைத்தே வந்து இங்கே ஓட்டு கேட்பாங்க. இவங்க வந்தால் கலவரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. யார் இங்கே கலவரம் பண்ண வந்தா, யார் இங்கே போராட்டம் பண்ண வந்தா, யார் இங்கே வந்து அநியாயமான முறையில் வந்து உரிமைகளை பறிக்கிறதுக்கு வந்தாங்க? இந்த கேள்விகளை யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே இஸ்லாமியர்களை விமர்சித்தாலே அவன் வந்து சங்கி. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது நியாயமான காரணமாக இருந்தாலுமே அவன் சங்கி, அவன் பயங்கரவாதி, அவன் மதவாதி, அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. காசை வாங்கிட்டு நம்ம வழக்கம் போல் திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நம்ம ஓட்டு போடலாம். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு நாளைக்கு வரலாறு பதிவு பண்ணும். நன்றி.